Get away! Get back! அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த உலகத்தில் 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, 145 கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு யூத நாடு தான் இருக்கிறது, ஒரே ஒரு இந்து நாடு தான் இருக்கிறது. அதுவும் இந்தியா அல்ல, நேபாள் என்ற நாடு. இஸ்ரேலியனை இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ விடுவதில்லை. இல்லாத பாலஸ்தீனத்தை சொல்லி இஸ்ரேலை வாழ விடுவதில்லை. இஸ்ரேலியர்கள் பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது. அது யாருக்கும் தெரியாது, தெரியாமல் மறைக்கப்பட்டது. பாலஸ்தீனம் இனி கிடைக்காது என்று ஓய்ந்து போயிருந்த வேளையில் அரபிகளை உசுப்பேத்தி ரணக்களம் ஆக்கியது இந்த பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஆயுதம் தாங்கிய பயங்கரவாத குழு. அதுவரையில் ஆயுதம் பெரிய அளவில் இல்லாமல் போராடியவர்களை மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்து சாக சொன்னது இந்த PLO தான். 5000 வருடங்களுக்கு மேல் அந்த பகுதியில் வாழ்ந்த யூத இனத்தை ஹிட்லராலும் அழிக்க முடியவில்லை, அரபிகளாலும் அழிக்க முடியவில்லை, இஸ்லாமியர்களாலும் அழிக்க முடியவில்லை. 1200 BCEயிலிருந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1200 வருடங்களுக்கு முன்பு 500 BCE வரை ஆட்சி, அதிகாரம், நிலம், மதம் மற்றும் வாழ்வுரிமைக்காக போரிட்டவர்கள் இந்த யூதர்கள். ஏதோ இஸ்லாமியர்கள் தான் அங்க மிடில் ஈஸ்ட்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். முதலில் இருந்தே யூதனுக்கு எதிரியாக இருந்தவர்கள் பிலிஸ்டைன் என்ற இன்றைய காசா பகுதியில் முன்பு வாழ்ந்தவர்கள். டேவிட் அண்ட் கோலியாத் என்ற கதையை நீங்கள் படித்திருந்தால் இது உங்களுக்கு தெரியும். இந்த பிலிஸ்டைன்கள் தான் கானான் தேசத்துக்காரர்கள் என்று அப்போது அழைக்கப்பட்டார்கள். அமெலிகிட்ஸ் என்ற மலைஜாதி மக்கள் அப்போது மலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களும் இஸ்ரேலியர்களை தாக்கி அவர்களின் உடைமைகளை, நிலங்களை அந்த காலத்திலேயே இஸ்ரேலியர்களிடமிருந்து பறித்தார்கள். இஸ்ரேலியர்களை விரட்டி அடித்தார்கள். இஸ்ரேலியர்கள் அந்த காலத்தில் தமிழர்களைப் போல ஒரு இளிச்ச வாயனாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் போல. பிலிஸ்டைன்கள் அடிக்கடி வியாபார நிமித்தம் எகிப்து நாட்டுக்கு செல்வார்கள். அப்போது வரும் வழியில் இஸ்ரேல் என்ற நாடு இருந்ததால் அந்த நாட்டினருடன் மோதலில் ஈடுபடுவார்கள். சும்மா போற நாயை கல்லெடுத்து அடிக்கிறது அவங்களோட வழக்கம் தானே. அதன் பிறகு வந்தவர்கள் மோவாபைட்ஸ், அமோனைட்ஸ் என்று அழைக்கப்பட்ட இனத்தவர்கள். இவர்கள் ஜோர்டான் நதிக்கு கிழக்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு கூட்டம். அவர்களும் யூதர்களுடன் மோதல் போக்கைத்தான் கடைபிடித்தார்கள். இவர்களுக்கெல்லாம் யூதனை பார்த்தா எப்படித்தான் இருக்குமோ தெரியல. அறிவாளிகளை பார்த்தால் முட்டாள்களுக்கு கோபம் வரும் இல்லையா? சங்கிகளை பார்த்தால் திராவிடனுக்கு கோபம் வரும் இல்லையா? அதுவும் முட்டாள்தனமாக வரும். ஜோர்டான் நதிக்கரையின் பக்கம் இப்படி சின்ன சின்ன குழுக்களாக, ஒரு குறுநில மன்னர்களாக அப்போது அவர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். இப்போதைய ஜோர்டான் நாட்டின் தெற்கு பகுதியில் எர்டோமைட்ஸ் என்ற இனத்தவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் பயணிக்கும் வழியில் யூதர்களுடன் சண்டைக்கு போவார்கள். அது அவர்களுடைய குல வழக்கம். அவர்களின் குடியிருப்புகள் வழியாக செல்லும் போது அடிக்கடி சண்டை வரும். இவர்களின் சண்டை சச்சரவுகள் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கும். விவரம் இல்லாமல் பேசுவார்கள், தர்க்கம் புரிவார்கள், வீம்புக்கு தர்க்கம் செய்வார்கள். இப்ப பாலஸ்தீனர்கள் எப்படி பேசுகிறார்களோ அப்படியே அப்பவும் இப்படித்தான் பேசினார்கள், பேசி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை சரித்திரம் சொல்கிறது. அதன் பிறகு வந்தவர்களில் ஆசிரியன், பாபிலோனியன்ஸ், இவர்கள் படையெடுப்பு வந்து பெரிய சாம்ராஜ்யங்களை அங்கு அமைத்து அனைவரையும் அடிமைப்படுத்தி ஆண்டனர். இவர்களைத்தான் மெசபொட்டோமியாவின் ராஜவம்சம் என்றும் இன்றளவும் அழைக்கிறார்கள். இவர்கள்தான் நாடு பிடிக்கும் ஆசையில் பக்கத்து நாடுகளை கபலீகரம் செய்து நாட்டை விரிவுபடுத்தினார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுவது என்னமோ இஸ்ரேலியன் தான் நாடு பிடிக்கும் ஆசை உள்ளவன், அவன்தான் எல்லா நாட்டையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் என்று சொல்லுவார்கள். அப்போது இஸ்ரேலும் ஜுதேயாவும் என்ற பகுதியும் ஒரு சிறிய நாடாகத்தான் இருந்தது. குறுநில மன்னர்கள் தான் அதை ஆண்டு வந்தார்கள். அவர்கள் தங்கள் நாட்டை செம்மைப்படுத்தி அழகுபடுத்தி கொண்டு இருந்தனர். அப்போது இந்த பாபிலோனியர்கள், இந்த இரக்கமற்ற அரக்கர்கள் யூதர்களை தாக்கவும் கொல்லவும் ஆரம்பித்தார்கள். உயிருக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு யூதர்கள் ஓடிப்போனார்கள். பல தேசங்களின் நாடோடிகளைப் போல வாழ்ந்தார்கள். பயங்கர உழைப்பாளிகளாக அவர்கள் இருந்ததால் அவர்கள் பிழைத்து வந்தார்கள் இந்நாள் வரையில். அப்போது இஸ்ரேலில் உழைப்பதற்கு பான்பராக்கு வாயர்கள் கிடைக்காமல் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டார்கள். பாபிலோனியர்கள் இஸ்ரேலிய வெறுப்பால் அவர்கள் கட்டிய ஜெருசலம் நகரை இடித்து தள்ளினார்கள்.
அவர்கள் கட்டிய கோவில்களை இடித்து தள்ளினார்கள். நாட்டை விட்டு ஓடாமல் இருந்த யூதர்களை பிடித்து கப்பலில் வலுக்கட்டாயமாக ஏற்றி நாடு கடத்தினார்கள். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கொடூரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். அப்போது எகிப்தியர்கள் நாகரீகம் மிக்கவர்களாகவும் அறிவு உள்ளவர்களாகவும் கருதப்பட்டனர். எகிப்து மன்னர்கள் இறந்த பிறகு மறுபடியும் அவன் உயிரோடு வருவான் என்று நம்பி பிரமிடுகளை கட்டி அங்கு 6 மாதத்திற்கு தேவையான உணவு வகைகளை படைத்து, அவருக்கு பிடித்த உணவு வகைகளை படைத்து தங்களை அறிவாளிகள் என்று அவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டினார்கள். மேலும் அறிவு வளர அறிவாலயங்கள் அங்கு உருவாயின. அப்போது கனான் பிரதேசத்தில் வாழ்ந்த கேனானைட்ஸ் என்று பொதுவாக அழைக்கப்பட்ட யூதர்களுடன் மோதலில் ஈடுபட்டு யூதர்களின் நிலங்களை அபகரிப்பது எகிப்தியர்களுக்கு ஒரு நிரந்தர வாடிக்கையாக போய்விட்டது. சினாய் பகுதி எல்லாம் எகிப்துடன் இப்படித்தான் இணைக்கப்பட்டது. இப்படி எவன் வந்தாலும் யூதர்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஒரு போட்டியே அங்கு நிலவியது. அவர்கள்தான் மறுபிறவியில் தமிழ்நாட்டில் வந்து மந்திரிகளாக பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் என்ன கண்டோம்? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் யூதர்களின் நிலம் மட்டும் செழிப்பாக இருந்தது. அவர்கள் விவசாயத்தில் சிறந்து விளங்கினார்கள். இப்பவும் அப்படித்தான். உலகெங்கும் யூத வழிமுறையான சொட்டு நீர் பாசனம் தான் குறைந்த நீரில் அதிக விளைச்சலை தருகிறது. அது யூதனின் கண்டுபிடிப்பாக இருந்ததால் இஸ்லாமியர்கள் அந்த விவசாய முறையை கடைபிடிப்பதில்லை. தண்ணீரை பைப்பை திறந்து தண்ணீரை ஆறு போல ஓட விட்டுருவார்கள். அவர்களுடைய அந்தஸ்து என்ன, யோக்கியதை என்ன? யூதன் சொன்னதை கடைபிடிக்க முடியுமா? யூதர்களை மற்றவர்கள் பல காரணங்களுக்காக தாக்கினார்கள். அதில் முக்கியமானது நில அபகரிப்பு. 2வது, வியாபாரத்தை அவர்களிடமிருந்து பிடுங்குவதற்கு தாக்கினார்கள். 3வது, உயிர் பிழைத்து வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்காக செல்வந்தர்களான யூதர்களை தாக்கினார்கள். அவர்களது பணத்தை அபகரித்தார்கள். பிறகு மத நம்பிக்கைகளையும் காரணம் காட்டி அடிக்கடி இவர்களை தாக்கினார்கள். இப்படித்தான் அங்கு அடிக்கடி சண்டைகள் நிகழும். அந்த காலத்தில் யூதர்கள் மானோத்தியிசம் என்ற ஒரே கடவுள் என்ற கொள்கையை கடைபிடிப்பவர்கள், நம்புபவர்கள். ஆனால் அவர்களை சுற்றி வாழ்ந்தவர்கள் பல கடவுள்களை வணங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால் யூத பண்டிகைகளுக்கு மட்டும் அவர்கள் மற்றவர்கள் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். அதனால உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசா என்று அடிக்கடி சண்டை வருவது இயல்புதான். பெரியார் அங்கு வந்து பிறந்திருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பார். உருவங்களுக்கு செருப்பு மாலையிட்டு மக்களுக்கு புத்தி புகட்டி இருப்பார். யுனெஸ்கோ அவார்டை தட்டி கொண்டு போயிருப்பார். நியோ ஆசிரியன் எம்பையர் ஆட்சிக்கு பிறகு நியோ பாபிலோனியன் எம்பையர் வந்தது. அதன் பிறகு ஆக்கிமெனிட் எம்பையர், பிறகு ரோமன் எம்பையர் என்று மாறி மாறி பல மன்னர்கள் இஸ்ரேலை ஆண்டு அதை சீரழித்தனர். இவர்களுடைய கொடுமை தாங்காமல் தான் யூதர்கள் நாட்டை விட்டு சிதறி ஓடி பல பிரதேசங்களில் பரதேசியாக சுற்றி திரிந்தனர். அவர்களுக்கு அறிவு இருந்ததினால் அவர்கள் அங்கிருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். பெரும் பணக்காரர்களாக ஆனார்கள் அவர்கள். அதுதான் ஹிட்லரை உறுத்தியது. அப்போது யூத வெறுப்பு கொழுந்து விட்டு எரிந்தது ஜெர்மனியில். அதன் பிறகு ஓட்டோமன் என்ற இஸ்லாமிய கொடுங்கோல் மன்னன் ஆட்சி என்ற உதயசூரியன் அங்கு உதித்து அங்கு விடிந்தது, நன்றாக விடிந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த காட்டும்பிராண்டிகளின் காட்டும்பிராண்டித்தனத்தை பார்த்து பயந்த மக்கள் ஒரு 400 வருடங்கள் அமைதியாக இருந்தார்கள். யூதர்களும் சரி அரபிகளும் சரி அடங்கி ஒடுங்கி போய் பயந்து விட்ட நிலையில் கவட்டை கடையில கைய வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஓட்டோமனிடம் போய் எங்களுக்கு எங்கள் பாலஸ்தீன நாட்டை கொடு என்று எவனுமே அப்ப கேட்கலையே, கேட்பதற்கு தைரியம் இல்லையே. அப்போது ஒண்ட வந்த அரபிகள் கேட்க வேண்டியது தானே. கேட்டால் ஓட்டோமன் செவியில் ஓட்ட போட்டு கொக்கி மாட்டி உத்தரத்தின் மேல தூக்கி கட்டி விடுவான். இப்படி ஓட்டை போட்டு தூக்குனதுனால தான் அவனுக்கு ஓட்டோமேன் என்று பெயர் வந்தது தெரியுமா? ஓட்டோமேனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டத்தான் பிரிட்டிஷ் ஆட்சி அங்கு அமைந்தது மக்கள் ஆதரவுடன். ஓட்டோமேனை வீழ்த்த பிரிட்டனுக்கு மக்கள் ஆதரவு இருந்தது அப்போது. இப்போது கோமினி ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு ஆதரவு இருந்தது. முதல் உலக மகா யுத்தத்திலும் 2வது உலக மகா யுத்தத்திலும் யூதர்கள் பிரிட்டனுக்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டதால் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் போட்டுக்கொண்ட அக்ரிமெண்ட் படி தங்களுக்கு தனி நாடு ஒன்று வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஒத்துக்கொண்ட பிரிட்டன் போர் முடிந்ததும் அவர்களுக்கு இஸ்ரேல் பகுதியை 2ஆக பிரித்து ஒன்று பாலஸ்தீனம் என்றும் இன்னொன்று இஸ்ரேல் என்றும் அறிவித்தார்கள். அதற்கு பாலஸ்தீன அறிவாளிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்று வரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது.
அது போகட்டும், இஸ்ரேலின் மேல் இஸ்லாமியர்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? உன்னை 6 நேரம் தொழ வேண்டாம் என்று அவன் சொன்னானா? நீ விழுந்து கும்பிடும் போது பின்னால் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்தானா? உன் அங்கியை பிடிச்சி இழுத்தானா? இஸ்லாமிய பெண்களை தூக்கி கொண்டு போனானா? பலதாரம் திருமணம் செய்வது பாவம் என்று உன்னை தடுத்தானா? பொது இடத்தில் நமாஸ் செய்வது தவறு என்று தடுத்தானா? ஹிஜாப் அணியக்கூடாது என்று உன்னை வற்புறுத்தினானா? எதற்கு இந்த கண்மூடித்தனமான வெறுப்பு? தனக்கு கிடைத்த தம்மா துண்டு நிலத்தில் விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தவனை நீதானே எகிப்து, ஜோர்டான், சிரியா, துருக்கி, ஈரான் என்ற இஸ்லாமிய நாடுகளுடன் சேர்ந்து ஒரு இண்டி கூட்டணியை போட்டுக்கிட்டு உன் நாட்டின் பகுதிகளை இழந்து நிற்கிறாய். அவனிடம் இப்போது மண்டியிட்டு நிற்கிறாயே. பல முறை அவனுடன் போரிட்டும் பல் உடைபட்டு பல் செட்டு போட அலைந்தது நீதானே. இஸ்லாமிய நாடுகளுக்கு சாம்பிராணி புகை போட்டு தூபம் போட்டு அவர்களையும் யூதனோடு சேராதவாறு செய்தவனும் நீதானே. அவன் யாருடைய உதவியும் எதிர்பார்க்கவில்லை. தானே அவன் முன்னேறினான். அவனுக்கு பெட்ரோல் தர நீ மறுத்தாய். அவன் தூர பிரதேசங்களிலிருந்து அதை வாங்கினான். பல சோபிஸ்டிகேட்டட் ஆயுதங்களை கண்டுபிடித்தான். அதை விற்று பெட்ரோலை அவன் வாங்கினான். அதன் பிறகு அவனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. ஒருவராலும் அவனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவனை வெறுப்பதற்கான உன்னுடைய நியாயமான காரணங்களை சொல்லி பார்ப்போம். நானும் கேட்கிறேன். இஸ்லாமிய நாடான அஜர்பைஜான் தான் அவனுடன் நட்பு பாராட்டியது, அப்போது பெட்ரோலை வழங்கியது. இஸ்ரேலில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், அரபிகள், பஹாய்கள், இந்துக்கள் இவர்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். உன்னை போல அவர்களிடம் அவன் வெறுப்பை இதுவரை காட்டியதில்லை. இதுவரையில் நடந்த யுத்தங்களில் யாருக்கு மூளை அதிகம் என்று அவன் காட்டிவிட்டான், நிரூபித்து விட்டான். நீ இன்னும் உனக்கு மூளையே இருப்பதாக கூட காட்ட முடியவில்லையே, நிரூபிக்க முடியவில்லையே. நீ நிரூபித்தது எல்லாம் இஸ்லாமியன் ஒரு காட்டும் பிராண்டி. உன்னுடைய காட்டும் பிராண்டித்தனத்தை தான் நீ காட்டினாய். அதனால தான் உன் மதத்துக்கும் கெட்ட பெயர் வந்தது. அல்லாஹ் உன் மதத்தை விட்டு வெளியேறியதும் அதனால் தான். பெண் அடிமைத்தனத்தை பூஜிக்கும் நீ என்னை பூஜிக்க வரவேண்டாம் என்று அல்லாஹ் அப்போதே கூறிவிட்டான். அல்லாஹ் அன்பை போதிக்காத உன்னை அநியாயமாக சாக விட்டு வேடிக்கை பார்க்கிறான். எனக்கு 2 கண்ணும் போகணும் என்ற உன் தயாள சிந்தனைக்கு பதிலாக உன் ஒரே உயிர் மட்டும் எனக்கு போதும் என்று அவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இப்போதும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான், இருப்பான். கடவுளின் பாஷை நமக்கு புரிவதில்லை. அவன் எதையும் செயலில் தான் காட்டுவான், காட்டிக்கொண்டு இருக்கிறான், காட்டிவிட்டான். இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தால் ஒரு நாடு முன்னேற முடியாது என்பதை இது காட்டுகிறது. அதை ஆதரிப்பவனும் அழிவான் என்பதைத்தான் நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் காட்டிக்கொண்டு இருக்கிறான். அந்த விஷயத்தில் அல்லாஹ் அன்பானவன் அல்ல, அல்லாஹ் கொடூரமானவன். அல்லாஹு அக்பர். ஜெய் ஹிந்த். Subscribe to Narathar Narayanan YouTube channel.